திமுக அரசை பிரதமர் மோடி சிஎம்சி அரசாங்கம் என விமர்சித்துள்ளார். சிஎம்சி என்றால் கரப்ஷன், மாஃபியா மற்றும் கிரைம் என கூறிய பிரதமர் மோடி திமுகவையும் சிஎம்சியையும் வேரடி மண்ணோடு கிள்ளி எறிய மக்கள் தீர்மானித்து விட்டார்கள் என தெரிவித்தார். திமுக அரசாங்கம் ஒரே குடும்பத்திற்காக மட்டுமே இயங்கிக் கொண்டிருப்பதாக கூறிய மோடி வம்சாவளி பாதை, ஊழல் பாதை, பெண்களை வசைபாடுதல், கலாச்சாரத்தை வசைபாடுவது ஆகியவற்றின் மூலமே திமுகவில் முன்னேற முடியும் என்றார். தமிழ்நாட்டில் எவ்வளவு ஊழல் மலிந்திருக்கிறது என்பதையும், ஊழல் பணம் யாருடைய பைகளுக்கு செல்கிறது என்பதையும் சிறு குழந்தை கூட அறியும் எனவும் பிரதமர் கூறினார். आपने डीएमके को 2 बार क्लियर मैंडेट दिया, लेकिन इन्होंने तमिलनाडु की जनता का भरोसा तोड़ा। डीएमके ने वादे ढेर सारे किए, लेकिन काम 0 रहा। डीएमके सरकार को अब लोग सीएमसी सरकार कह रहे हैं। सीएमसी सरकार यानी करप्शन, माफिया और क्राइम को बढ़ावा देने वाली सरकार। திருப்பரங்குன்றத்தில் முருகனுக்கு தீபம் ஏற்றுவதை விவாத பொருளாக்கி திமுக வாக்கு வங்கி அரசியல் செய்ததாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். மதுராந்தகத்தில் நடைபெற்ற என்டிஏ கூட்டணியின் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் ஜல்லிக்கட்டு மற்றும் கார்த்திகை தீபத்திற்கான பாஜக துணை நின்றதாக தெரிவித்துள்ளார். हम सिर्फ तमिल संस्कृति की बात नहीं करते, हम उसकी रक्षा के लिए संकल्प भाव से काम भी करते हैं। अभी कुछ दिनों पहले जब भगवान मुरुगन के दीप को लेकर एक विवाद खड़ा किया गया, तो हमारे नेताओं ने भक्तों के अधिकारों के लिए आवाज उठाने का काम किया, लेकिन डीएमके और इनके साथियों ने वोट बैंक को खुश करने के लिए कोई तक को नहीं छोड़ा, कोर्ट को भी उन्होंने बदनाम किया। डीएमके तमिलनाडु की संस्कृति, सब तमिलनाडु की संस्कृति की अगर कोई सबसे बड़ी दुश्मन है तो वो डीएमके है। தமிழ்நாட்டுக்கு டபுள் இன்ஜின் அரசு தேவை என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். மதுராந்தகத்தில் நடைபெற்ற என்டிஏ பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் தமிழகத்தை வளர்ச்சி நோக்கி நகர்த்த மாற்றம் தேவை என்று குறிப்பிட்டார். தமிழகத்தில் டபுள் இன்ஜின் அரசு தேவை எனவும் மத்திய அரசுடன் இணைந்த மாநில அரசு வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். தமிழ்நாட்டை தேசிய ஜனநாயக கூட்டணி மாற்றி அமைக்கும் என்றும் பிரதமர் மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பிரதமர் கூறும் டபுள் இன்ஜின் எனும் டப்பா இன்ஜின் தமிழ்நாட்டில் ஓடாது என முதல்வர் மு.க.ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். அவர் தனது எக்ஸ் பதிவில் பாஜக அரசு ஏற்படுத்தி வரும் தடைகளை தகர்த்தெறிந்துதான் வரலாறு பேசும் வளர்ச்சியை தமிழ்நாடு அடைந்திருப்பதாக கூறியுள்ளார். டபுள் இன்ஜின் மாநிலங்களான உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகாரை விட டப்பா இன்ஜின் நுழையாத தமிழ்நாடு, கேரளா, தெலங்கானா, மேற்கு வங்கம், கர்நாடகா ஆகிய மாநிலங்கள்தான் வளர்ச்சியில் கொடிகட்டி பறப்பதாக முதல்வர் தெரிவித்துள்ளார். தமிழுக்கும் தமிழ்நாட்டிற்கும் பாஜக செய்யும் துரோகங்களை நீங்கள் மறைத்தாலும் மக்கள் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள் என கூறியுள்ள முதல்வர் டெல்லியின் ஆணவத்திற்கு தமிழ்நாடு தலை குனியாது எனவும் பதிவிட்டுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல் பொதுக்கூட்டத்தை பார்த்தே முதல்வர் ஸ்டாலின் பயந்துவிட்டதாக அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அவர் தனது எக்ஸ் தள பதிவில் கூட்டணியின் எழுச்சியை நேரடியில் பார்த்ததும் ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் புலம்பலை ஆரம்பித்து விட்டார் என தெரிவித்துள்ளார். ஓடாத ஓட்டை என்ஜின் ஆட்சியை நடத்திவிட்டு தமிழ்நாட்டின் வளர்ச்சியை முன்னிறுத்தும் தங்கள் கூட்டணியை பற்றி முதல்வர் பேசுவதெல்லாம் வேடிக்கையின் உச்சம் எனவும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். சட்டமன்ற தேர்தலில் அமையவுள்ள அதிமுக அரசு நியாயமான தேவைகளை மத்திய அரசிடம் உரிமையோடு கேட்டு பெறும் எனவும் மத்தியில் உள்ள என்டிஏ அரசு தமிழ்நாட்டிற்கான நிதிகள், திட்டங்களை வாஞ்சையோடு வழங்கும் எனவும் கூறியுள்ளார். மதுரை, கோவை மெட்ரோ எங்கே என கேட்கும் முதல்வர் எதற்காவது ஒழுங்கான ஆவணங்களை சமர்ப்பித்தாரா எனவும் வினவியுள்ளார். முதல்வர் எத்தனை தகிடுதத்தம் போட்டாலும்
இனி தமிழ்நாடு ஏமாறாது எனவும் அதிமுக பொதுச் செயலர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் சீசனில் மட்டும் பிரதமர் மோடி அடிக்கடி தமிழ்நாடு பக்கம் வருவதாக விமர்சித்துள்ள முதல்வர் மு க ஸ்டாலின் 10 கேள்விகளையும் அடுக்கியுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், கல்விக்கான 3458 கோடி ரூபாய் நிதியும் பேரிடர் நிவாரணமும் எப்போது வரும் என்றும், ஓசூர் விமான நிலையம், கோவை மற்றும் மதுரை மெட்ரோ திட்டங்களுக்கான ஒப்புதல் எப்போது வரும் எனவும் கேள்விகளை அடுக்கியுள்ளார். தொகுதி மறுசீரமைப்பில் தமிழகத்தின் உரிமைகள் பறிக்கப்படாது என்ற உறுதி எப்போது வரும் என்றும், மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கீழடி அறிக்கை எப்போது வரும் எனவும் பிரதமர் மோடிக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். நீட் விலக்கு எப்போது வரும் எனவும் கேள்விகளை முன்வைத்துள்ள முதல்வர், தொடர்ந்து துரோகங்களை மட்டுமே செய்யும் பாஜக கூட்டணிக்கு தமிழ்நாடு எப்போதுமே தோல்வியைத்தான் தரும் எனவும் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு PM ஸ்ரீ பள்ளிகள் திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துவிட்டு தற்போது பின்வாங்குவது ஏன் என்று பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். தென் மாநிலங்களில் தொகுதிகள் குறைக்கப்படாது என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியும் முதல்வர் தவறான தகவலை பரப்புவதாக குற்றஞ்சாட்டிய அவர், 100 நாள் வேலை திட்ட வாக்குறுதியை திமுக நிறைவேற்றவில்லை என்று குற்றஞ்சாட்டியுள்ளார். மதுரை எய்ம்ஸ் பணிகள் விரைவாக நடப்பதாக குறிப்பிட்ட அவர், மதுரையில் வேளாண் பல்கலைக்கழகம் அமைப்போம் என்று நீங்கள் கொடுத்த வாக்குறுதி நினைவில் இருக்கிறதா என்று முதல்வருக்கு கேள்வி எழுப்பியுள்ளார். டிடிவி தினகரனும் நானும் அம்மா வளர்த்த பிள்ளைகள் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். பிரதமர் மோடி தலைமையில் மதுராந்தகத்தில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டத்தை தொடர்ந்து கூட்டணி கட்சித் தலைவர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய எடப்பாடி பழனிசாமி, வலிமையான கூட்டணியை அமைத்துள்ளதாகவும் இன்னும் சில கட்சிகள் கூட்டணியில் இணைவார்கள் என்றும் கூறினார். டிடிவி தினகரனுக்கும் தங்களுக்கும் இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறைந்துவிட்டன என்றும் தெரிவித்தார். நானும் சரி, மரியாதைக்குரிய டிடிவி அவர்களும் சரி, தெளிவுபடுத்தி விட்டோம். நாங்கள் ஒன்றாக இணைந்து செயல்படுகின்றோம். நாங்கள்லாம் அம்மா வளர்த்த பிள்ளைகள். என்னையும் சரி, அவரையும் சரி, எங்களுக்குள் சில கருத்து வேறுபாடு இருப்பதாக சொன்னார்கள். இருந்தது. எப்பொழுது இணைந்தோமோ அத்தனையும் மறந்து விட்டோம். இனி எங்களுக்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் விட்டு சென்ற பணியை தொடர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அவருடைய நிலைப்பாடு ஒற்றுமையாக செயல்படுவோம். ஊடக நண்பர்களும் பத்திரிகைகளும் அதுக்கு துணை நிற்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன். முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவார் என அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் பொதுக்கூட்டத்திற்கு பின் புதிய தலைமுறைக்கு பேட்டி அளித்த அவர் இவ்வாறு கூறினார். எங்க கூட வருவாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. உறுதியாக அவர் எங்களுக்கு கூட வருவார் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அம்மாவின் ஆட்சியை அமைப்பதற்காக உறுதியாக அவர் எங்க கூட வருவார் நம்பிக்கை. பிரதமரின் பொதுக்கூட்டத்தில் மாம்பழம் சின்னம் காட்சிப்படுத்தப்பட்டு இருப்பதற்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படாத ஒரு சின்னத்தை அன்புமணி தரப்பினர் பிரதமர் பங்கேற்கும் பொதுக்கூட்ட மேடையில் காட்சிப்படுத்துவது அப்பட்டமான அதிகார துஷ்பிரயோகம் என சாடியுள்ளார். இத்தகைய சட்டவிரோத செயல்களை செய்வது பிரதமரின் பதவிக்கும் ஜனநாயக மரபுகளுக்கும் இழைக்கப்படும் அவமரியாதை என்று கூறியுள்ளார். அதிகார பலத்தை பயன்படுத்தி சின்னத்தை அபகரிக்க நினைக்கும் இச்செயலை தேர்தல் ஆணையம் உடனடியாக கவனித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் பொதுக்கூட்ட மேடையில் மாம்பழ சின்னம் பயன்படுத்தப்பட்டது தொடர்பாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பதிலளித்துள்ளார். மாம்பழ சின்னம் பயன்படுத்தப்பட்டதற்கு ராமதாஸ் கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் தேர்தல் ஆணையம் தங்களுக்கே அங்கீகாரம் வழங்கியிருப்பதாக அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். தேர்தல் ஆணையத்தில் உள்ள தேர்தல் ஆணையம் எங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறாங்க. இந்த கேள்வி நீங்க தேர்தல் ஆணையத்தில் கேளுங்க. மதுராந்தகம் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற பிரதமர் மோடிக்கு என்டிஏ கூட்டணி கட்சி தலைவர்கள் அளித்த பரிசு பேசு பொருளாக மாறியுள்ளது. மதுராந்தகத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க வந்த பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேடையில் பிரதமர் மோடிக்கு பச்சை துண்டு மற்றும் ஏலக்காய் மாலை அணிவித்து அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி வரவேற்றார். சால்வை அணிவித்து தமிழகத்திலே விளைச்சல் கொண்ட
மாலைகளை கொடுத்து மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்களுக்கு பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பின் பிரதமர் மோடிக்கு திருப்பரங்குன்றம் முருகனின் வெள்ளியிலான உருவம் பதித்த நினைவு பரிசை கூட்டணி கட்சி தலைவர்கள் வழங்கினர். முன்னதாக திருப்பரங்குன்றம் தீப விவகாரத்தில் திமுக அரசை பிரதமர் மோடி கடுமையாக விமர்சித்து பேசியிருந்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஏற்கனவே இருந்தவர்கள் மீண்டும் இணைந்திருப்பதால் பழைய கூட்டு பொறியலுக்கு புதிய பெயர் வைத்திருப்பதாக அமைச்சர் சிவசங்கர் விமர்சனம் செய்துள்ளார். சென்னை அண்ணா சாலையில் உள்ள தமிழ்நாடு மின் வாரிய தலைமையகத்தில் புதிய தலைமுறையிடம் பேசிய அவர், திமுக ஆட்சியின் நாட்கள் எண்ணப்படுவதாக மக்களவைத் தேர்தல் பரப்புரையின் போது பிரதமர் கூறியதற்கு தமிழக மக்கள் என்ன தீர்ப்பளித்தார்களோ அதே தீர்ப்பை இப்போதும் வழங்குவர் என நம்பிக்கை தெரிவித்தார். தமிழகம் வரும்போது மட்டும் பிரதமர் திருக்குறளை சொல்வதாகவும், ஒடிசாவில் பரப்புரை மேற்கொண்ட போது தமிழர்கள் குறித்து அவர் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதையும் சிவசங்கர் சுட்டிக்காட்டினார். அதிமுகவிலிருந்து பிரிஞ்சு போன அமமுகவும் அவங்க கூட சேருது, ஏற்கனவே இருந்த தமாக சேருது, ஏற்கனவே இருந்த புதிய நீதி கட்சி சேருது. என்ன அவங்க ஏற்கனவே இருந்த அதே கூட்டு பொறியலை இன்றைக்கு வேறு பேர் வைத்திருக்கிறார்கள். அது ஒன்றும் புது கூட்டணிலாம் இல்லை. வருமான வரித்துறை அபராதத்தை எதிர்த்து தவிக தலைவர் விஜய் தொடர்ந்த வழக்கின் தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வருமானத்தை மறைத்ததாக விஜய்க்கு வருமான வரித்துறை 1,50,00,000 ரூபாய் அபராதம் விதித்தது. இதனை எதிர்த்து விஜய் தொடர்ந்த வழக்கின் இறுதி விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்றது. அப்போது விஜய் தரப்பில் அபராத உத்தரவு கால தாமதமாக பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அதனை ரத்து செய்ய வேண்டும் எனவும் வாதிடப்பட்டது. வருமான வரித்துறை தரப்பில் விஜய்க்கு அபராதம் விதிக்கப்பட்டது சரிதான் என வாதிடப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிமன்றம் வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது. தவிகவுக்கு விசில் சின்னம் கொடுக்கப்பட்டுள்ளதால் சட்டமன்ற தேர்தல் கடினமாக இருக்கும் என்று காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் கூறியுள்ளார். காங்கிரஸ் தொண்டர்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிய அவர், விஜயின் கட்சிக்கு கொடுக்கப்பட்ட விசில் சின்னம் நல்ல சின்னம் என்றும் சட்டமன்ற தேர்தல் சாதாரணமாக இருக்காது என்றும் கூறியுள்ளார். மக்கள் எந்த கூட்டணி பற்றி என்ன நினைக்கின்றனர் என்பதை தினந்தோறும் தனக்கு தெரிவிக்கும்படி காங்கிரஸ் தொண்டர்களை கார்த்தி சிதம்பரம் கேட்டுக் கொண்டுள்ளார். கூட்டணி விவகாரத்தில் காங்கிரஸ் நிர்வாகிகள் சிலர் திமுகவை விமர்சித்து வந்த நிலையில் முதல்வர் ஸ்டாலினை புகழ்ந்து பேசிய காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை விசில் அடிக்கிற குஞ்சுகள் என்று தவிகவை மறைமுகமாக விமர்சித்தார். சட்டப்பேரவையில் ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் தொடர்பான அரசினரின் தனி தீர்மானத்தை ஆதரித்து பேசிய அவர் முதல்வரை தன்மான தமிழர்களின் தலைவர் என கூறியுள்ளார். எவ்வளவு நெருக்கடி வந்தாலும், எவ்வளவு தாக்குதல்கள் வந்தாலும் தமிழ்நாட்டு மக்களின் உரிமைகளை கொடுக்க மாட்டேன் என்று தைரியமாக நின்று தமிழ்நாட்டு மக்களின் தலைமகனாக இன்று போராடி கொண்டிருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவில் முதல் முறையாக முதன்மை மாநிலமாக கொண்டு வந்திருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் இந்த தீர்மானத்தையும் இந்தியாவின் முதல் சட்டப்பேரவை என்ற பெயரை தமிழ்நாட்டிற்கு ஈட்டி கொடுத்திருக்கிறார். இங்கே படங்களாகவும் படமாக இருக்கின்ற புகைப்படத்தின் மத்தியில் மீண்டும் மீண்டும் தன்னை நிரூபித்து காட்டிக் கொண்டிருப்பவர் தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். ஏனென்றால் தமிழ்நாட்டின் வரலாற்று சிறப்பு மக்கள் விசில் அடிக்கிற குஞ்சுகள் அல்ல, அந்த கூட்டத்தின் தலைவரும் அல்ல, தன்மான தமிழர்களின் தலைவன் என்பதை இந்த தீர்மானத்தின் மூலமாக நிரூபித்து காட்டியிருக்கிறார். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி 3 அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் மற்றும் ஒரு புதிய பயணிகள் ரயில் சேவையை கொடியசைத்து தொடக்கி வைத்தார். நாகர்கோவில், மங்களூரு, திருவனந்தபுரம், தாம்பரம், திருவனந்தபுரம், சாரலப்பள்ளி ஆகிய 3 அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்களும் திருச்சூர், குருவாயூர் இடையிலான புதிய பயணிகள் ரயிலும் அறிமுகப்படுத்தப்பட்டன. இந்த சேவைகள் கேரளா, தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களுக்கு இடையே நீண்ட தூர மற்றும் பிராந்திய பயண வசதியை மேம்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனுடன் 1,00,000 தெருவோர வியாபாரிகளுக்கு கடன்கள் வழங்கும் PM ஸ்வநிதி கடன் அட்டை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. மேலும் CSIR, NIIST புத்தாக்க மையம், ஸ்ரீ சித்ரா திருநாள் மருத்துவ அறிவியல் நிறுவனத்தில் அமைக்கப்படும் கதிர் இயக்க அறுவை சிகிச்சை மையம் மற்றும் பூஜாபுரா தலைமை அஞ்சல் அலுவலகத்தையும் பிரதமர் மோடி திறந்து வைத்தார். திருவனந்தபுரத்தில் பிரதமர் மோடி தொடங்கி வைத்த அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்களின் இயக்கப்படும் நேர விவரங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. திருவனந்தபுரம் தாம்பரம் அம்ரித் பாரத் ரயில் ஒவ்வொரு புதன்கிழமையும் தாம்பரத்தில் இருந்து மாலை 5:30 மணிக்கு புறப்பட்டு
மறுநாள் காலை 8 மணிக்கு திருவனந்தபுரம் சென்றடையும். திரும்பும் பயணமாக வியாழக்கிழமை இரவு 11:45 மணிக்கு திருவனந்தபுரத்திலிருந்து புறப்பட்டு மறுநாள் காலை 10:40 மணிக்கு தாம்பரம் வந்து சேரும். நாகர்கோவில் பெங்களூரு அம்ரித் பாரத் ரயில் செவ்வாய்க்கிழமை காலை 11:30 மணிக்கு நாகர்கோவிலில் இருந்து புறப்பட்டு மறுநாள் காலை 5 மணிக்கு பெங்களூரு சென்றடையும். திரும்பும் பயணத்தில் புதன்கிழமை காலை 8 மணிக்கு பெங்களூரில் இருந்து புறப்பட்டு அதே நாள் இரவு 10:05 மணிக்கு நாகர்கோவில் வந்தடையும். வடமாநிலங்களில் உள்ள பிரச்சினைகளை சரி செய்துவிட்டு பிரதமர் மோடி தென் மாநிலங்களில் பாஜக ஆட்சியை அமைக்கட்டும் என்று கேரள காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. கேரளா சென்ற பிரதமர் மோடி அங்கு ரயில் சேவைகள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களை தொடக்கி வைத்தார். இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள காங்கிரஸ் தேசிய செய்தி தொடர்பாளர் ஷாமா முகமது, கேரளாவில் பாஜக ஒருபோதும் ஆட்சியை அமைக்க முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார். வட மாநிலங்களில் குடிநீர் பிரச்சினை, காற்று மாசு என பல பிரச்சினைகள் இருப்பதாக கூறிய ஷாமா முகமது, முதலில் அவற்றை சரி செய்துவிட்டு பின் தெற்கில் ஆட்சி அமைக்கட்டும் என்று தெரிவித்துள்ளார். தங்கம் மற்றும் வெள்ளி விலை வரலாறு காணாத புதிய உச்சம் தொட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 3,600 ரூபாய் உயர்ந்து 1,17,200 ரூபாயாக உச்சம் தொட்டிருக்கிறது. ஒரு கிராம் தங்கம் 450 ரூபாய் உயர்ந்து 14,650 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை ஒரே நாளில் கிலோவுக்கு 20,000 உயர்ந்து 3,60,000 புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது. வெள்ளி கிராமுக்கு 20 ரூபாய் உயர்ந்து 360 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சர்வதேச அளவில் காணப்படும் அரசியல் பதற்ற சூழலால் தங்கம் வெள்ளி விலை தொடர் உச்சம் கண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. தமிழக அரசு இயக்கி வரும் மின்சார பேருந்துகளில் எந்த இழப்பும் இல்லை என்று அமைச்சர் சிவசங்கர் சட்டமன்றத்தில் விளக்கம் அளித்திருக்கிறார். தமிழக சட்டமன்றத்தில் மின்சார பேருந்துகளின் செயல்பாடு குறித்து ஆத்தூர் உறுப்பினர் ஜெய்சங்கரன் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் சிவசங்கர், சென்னையில் ஒப்பந்த அடிப்படையில் புதிய மின்சார பேருந்துகள் இயக்கப்படும் நிலையில் இது லாபகரமாக இருப்பதாக விளக்கம் அளித்தார். தொடர்ந்து குமரி மாவட்ட சுற்றுலா பேருந்துகள் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், கும்பகோணம் நவகிரக சுற்றுலா பேருந்துகளைப் போல கன்னியாகுமரியிலும் சுற்றுலா பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். இந்தியாவின் நம்பர் 1 விமான நிறுவனமான இண்டிகோவுக்கு நடப்பு நிதியாண்டின் 3வது காலாண்டில் 550 கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டிருக்கிறது. கடந்த டிசம்பர் மாதத்தில் ஏற்பட்ட குளறுபடிகளால் மட்டும் சுமார் 3000 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. பயணிகளுக்கு வழங்கிய நஷ்ட ஈடு மற்றும் புதிய விதிமுறைகளால் ஏற்பட்ட செலவுகளால் நிறுவனத்தின் காலாண்டு லாபம் எதிர்பார்க்காத அளவுக்கு 78 விழுக்காடு குறைந்திருக்கிறது. அக்டோபர், நவம்பர் மாதங்களில் சிறப்பாக இருந்தாலும் டிசம்பர் மாத பிரச்சினைகள் மொத்த கணக்கையும் மாற்றிவிட்டது என்று இண்டிகோ நிறுவனத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள். ஆஸ்திரேலிய நாட்டை பின்பற்றி ஆந்திராவிலும் 16 வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்க அம்மாநில அரசு திட்டமிட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் நடைபெற்று வரும் உலக பொருளாதார மன்ற கூட்டத்தில் கலந்து கொண்ட ஆந்திர அமைச்சர் நாரா லோகேஷ் பேட்டி ஒன்றில் இதுகுறித்து பேசினார். சமூக வலைதளங்களில் வரும் தகவல்கள் மற்றும் காட்சிகளை புரிந்து கொள்ளும் முழுமையான முதிர்ச்சி குறிப்பிட்ட வயதிற்கு கீழ் உள்ள குழந்தைகளுக்கு இருப்பதில்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார். உத்தரப்பிரதேசத்தில் ஆளுநர் மாளிகையின் பெயர் ஜன் பவன் என்று மாற்றப்பட்டுள்ளது. ஆளுநர் மாளிகையை ராஜ்பவன் என்று அழைப்பது ஆங்கிலேயர் காலத்து அடிமை மனநிலையை காட்டுவதால் அதனை லோக் பவன் என்று மாற்றுமாறு மத்திய உள்துறை அமைச்சகம் அனைத்து மாநில ஆளுநர்களுக்கும் கடிதம் எழுதியிருந்தது. ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் முதல்வர் அலுவலகம் மற்றும் பிற அரசு அலுவலகங்கள் செயல்படும் கட்டடத்திற்கு ஏற்கனவே லோக் பவன் என்ற பெயர் இருக்கிறது. இதனால் குழப்பத்தை தவிர்க்க ஆளுநர் மாளிகைக்கு ஜன் பவன் என்ற பெயர் சூட்ட முடிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழகம் உட்பட நாடு முழுவதும் நாளை முதல் ஜனவரி 27ஆம் தேதி வரை தொடர்ந்து 4 நாட்களுக்கு வங்கிகள் செயல்படாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாளை 4வது சனிக்கிழமை, 25 ஞாயிறு மற்றும் 26 குடியரசு தினம் என்று அடுத்தடுத்த விடுமுறை நாட்களை தொடர்ந்து ஜனவரி 27ஆம் தேதி வங்கி ஊழியர்களின் நாடு தழுவிய வேலை நிறுத்தம் நடைபெறவுள்ளது. இதனால் காசோலை பரிமாற்றம் மற்றும் வங்கி பண பரிவர்த்தனைகள் கடுமையாக பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. ஏடிஎம் சேவைகளிலும் பாதிப்பு ஏற்படக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தருமபுரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வண்ணமயமாக பூத்து குலுங்கும் சாமந்தி பூக்கள் தற்போது விவசாயிகளின் கண்களில் கண்ணீரை வரவழைத்துள்ளது. பொங்கல் பண்டிகையின் போது 300 ரூபாய்க்கு மேல் விற்பனையான 1 கிலோ சாமந்தி தற்போது வெறும் 10 ரூபாயாக சரிந்துள்ளது. தொப்பூர், பாலக்கோடு உள்ளிட்ட பகுதிகளில் ஏக்கருக்கு 30,000 ரூபாய் வரை செலவு செய்த விவசாயிகள் அறுவடை கூலி கூட கிடைக்காமல் தவிக்கிறார்கள். கண்ணை கவரும் வகையில் மலர்கள் அதிகளவில் விளைந்தும் போதிய வருமானம் இல்லாததால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறும் விவசாயிகள் அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று வேதனையோடு தெரிவிக்கிறார்கள். சேலம் அரசு பொறியியல் கல்லூரியில் மாணவர்கள் கைரேகைகளால் அம்பேத்கர் உருவப்படத்தை உருவாக்கினர். குடியரசு தினத்தை முன்னிட்டு கல்லூரியில் உள்ள பேராசிரியர்கள், நிர்வாக அலுவலர்கள் மற்றும் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பல வண்ணங்களை தொட்டு தங்களது கைரேகைகளை பதிவு செய்தனர். இதன் மூலம் அரசியல் அமைப்பு சட்ட புத்தகத்தை கையில் ஏந்தி கொண்டு நிற்கும் அம்பேத்கரின் உருவப்படம் தத்துரூபமாக வரையப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கொத்தக்காலன்விளை திருக்கல்யாண மாதா திருத்தலத்தின் 113வது ஆண்டு தேரோட்ட திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக திருக்கல்யாண மாதா தேரில் எழுந்தருளி ரத வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பக்தர்கள் நேர்த்திக்கடனாக உப்பு, மிளகு தூவி வழிபட்டனர். தொடர்ந்து காலையில் நடைபெற்ற திருப்பலியில் தூத்துக்குடி மறை மாவட்ட ஆயர் ஸ்டீபன் சிறுவர் சிறுமியர்களுக்கு புது நன்மை வழங்கினார். சென்னை உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் சனிக்கிழமை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் நாளை கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழக அரசு பள்ளிகளில் தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கு முன்னுரிமை வழங்குவதில் நிலவிய குழப்பங்களை தீர்க்கும் வகையில் தமிழக சட்டப்பேரவையில் புதிய சட்ட முன்வடிவு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் 2010 முதல் தற்போது வரை தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கான முன்னுரிமை அடிப்படையில் பணி நியமனம் பெற்றவர்களின் பதவிகள் பாதுகாக்கப்பட்டுள்ளதுடன் இனிவரும் காலங்களில் புதிதாக விண்ணப்பிப்பவர்களுக்கு மட்டுமே இந்த முன்னுரிமை அளிக்கப்படும் என தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. மேலும் ஏற்கனவே பணியில் உள்ளவர்கள் மிகை ஊதிய பதவிகளில் குறிப்பிட்ட இடங்களுக்கு மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் என்றும், இந்த சட்டம் அமலுக்கு வரும் முன் அறிவிக்கப்பட்ட காலி பணியிடங்களுக்கு இது பொருந்தாது என்றும் அரசு விளக்கமளித்துள்ளது. குடியரசு தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரை காமராஜர் சாலையில் அணிவகுப்பு ஒத்திகை நடைபெற்றது. ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் வருகை தருவது போன்ற ஒத்திகையுடன் ராணுவம், கடற்படை, வான்படை மற்றும் பல்வேறு காவல் படை பிரிவினரின் அணிவகுப்புகள் கம்பீரமாக நடைபெற்றன. ராஜஸ்தானின் ஜாரி, கர்நாடகாவின் லம்பானி போன்ற மாநிலங்களின் பாரம்பரிய நடனங்களும் பல்வேறு அரசு துறைகளின் சாதனைகளை விளக்கும் அலங்கார ஊர்திகளும் ஒத்திகையில் அணிவகுத்தன. மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலை மத்திய தொல்லியல் துறை வசம் ஒப்படைக்க கோரிய மனு மீது தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்து தர்ம பரிஷத் சார்பில் கே ரமேஷ் தாக்கல் செய்த இந்த மனுவில் கோயில் நிர்வாகத்தை தொல்லியல் துறை ஏற்கவும், மலை உச்சி தீபத்தூணில் 24 மணி நேரமும் விளக்கேற்றவும் கோரப்பட்டது. கடந்த ஆண்டு கார்த்திகை தீபம் ஏற்ற அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் இன்று நீதிபதி அரவிந்த் குமார் அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்து வழக்கை ஒத்திவைத்தது.